இன்ஸ்டியூட் சார்பாக உங்களை நான் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஏஎல்பி எக்ஸாம் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ரயில்வேல வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு வந்து எப்படி வந்து பாஸ் பண்ணுறது, எப்படி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த ஏஎல்பி எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா, இதை ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். சிபிடி 1 எக்ஸாம்ஸ் நடக்கும். செகண்ட் வந்து சிபிடி 2 செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம். இங்கே சிபிடி 1ல் நீங்கள் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜ் போக முடியும். இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு எப்படி எடுப்பாங்கனாக்க 1:15 ரேஞ்ச் எடுப்பாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர், அந்த ரேஷியோவில் தான் இது சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு வரணும்னு சொன்னால் 1:15 எடுப்பாங்க. அதாவது செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம். அப்போ அந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஒன்லி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ், அந்த மார்க் எடுக்க மாட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து 1:15 ரேஞ்சில் எடுப்பாங்க. இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட்னால் மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் கிடையாது. ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா அந்த படம்லாம் போட்டு வேகமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர் தான். இது குவாலிஃபைங் தான். இந்த மார்க்கு முக்கியமான மார்க் இந்த சிபிடி 2 தான் மார்க்கு. ஆப்டிடியூட்ஸை குவாலிஃபைங் 60 மார்க்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் இதை குவாலிஃபை பண்ணால் போது இந்த மார்க் இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. இது தேர்டு. இப்போ இதுலேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படியே ஏற்கனவே கொடுத்தீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன், அந்த இது டாக்குமெண்ட் அப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 5வது மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஏன் அப்படி சொன்னால், நம்மளுக்கு இத்தனை ஸ்டேஜ் நீங்கள் தாண்டி வந்தும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்க. உங்களால் முக்கியமாக கண்ணு தான், உங்களால் கண் வந்து கரெக்டாக பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு வேலை எதுவுமே கிடையாது. அப்போ அவ்வளோதான், அடுத்த எக்ஸாம் தான் எழுதணும். அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு நல்ல டாக்டர்கிட்ட A1 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் விளம்பரத்தை பார்த்தா தெரியும். அந்த A1 ஸ்டாண்டர்டில் உங்கள் கண் வந்து கரெக்டாக இருக்கா, கண்ணாடி போடக்கூடாது, ரொம்ப முக்கியம், கண்ணாடி போடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரியுதா? இதே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதில் சிபிடி 1 சிபிடி 2 2 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி இல்லையா. அந்த சிபிடி 1ல் வந்து எப்படி வரும் கொஸ்டின்ஸ் அப்படின்னா, மொத்தமே உங்களுக்கு எக்ஸாம் 1 மணி நேரம் தான், 60 நிமிஷம், 60 மினிட்ஸ் அப்படின்னா 1 ஹவர் தான் எக்ஸாமே நடக்கும். எத்தனை கொஸ்டின் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் 75 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 75 கொஸ்டின். ஏன்னா இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் தானே, அதனால் 75 கொஸ்டின் இருக்கும். இல்லை என்ன சிலபஸ்? மேக்ஸ் வரும், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின். ஜிகே வந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஜென்ரல் சயின்ஸ் தான் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் ஏதாச்சும் பேஸ் பண்ணி தான் வரும். ஜென்ரல் அவேர்னஸ்னால் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம், இல்லை ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், ஜாகிரஃபியில் கேட்கலாம், இல்லைன்னா விச் இஸ் ஹையஸ்ட் மவுண்டன், விச் இஸ் ஹையஸ்ட் பீக்கு, இப்போ ரிவர் பற்றி கேட்கலாம், இப்போ டான்ஸை பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸில் வரும். ஸோ இதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது சிபிடி 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது சிபிடி 1. இதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கி குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் சிபிடி 2க்கு போவீங்க. இது புரிஞ்சதா? அடுத்து சிபிடி 2 பார்ப்போமா? சிபிடி 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ல் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னாக்க 1:15 அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. அதில் சிபிடி 2 எக்ஸாம் எழுதணும். சிபிடி 2 எக்ஸாம் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. அந்த பார்ட் ஏல வந்து மொத்த டைம் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும்.
உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு 100 கொஸ்டின்ஸ். பார்ட் பி வந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 hour. ஸோ 1 hour எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 75 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோன்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சிபிடி 2 எக்ஸாம் எவ்வளோ நடக்கும்? 2.5 மணி நேரம் நடக்கும். இந்த பார்ட் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் பார்ட் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலை. இந்த பார்ட் ஏ இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஏல வந்து இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலை. அப்புறம் இதுதான் இருக்குல்லையே முக்கியமானது. அப்போ 100 கொஸ்டின்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 90 and above 90 and above அவளை எடுத்தா சரிங்களா, 90 and above எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டாப் ரேங்கில் போயிடலாம். இது பார்ட் ஏ. பார்ட் பி வந்து மார்க் எடுக்க மாட்டாங்க, ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர். எல்லா பேருமே 35% ஆஃப் மார்க் எடுத்தால் போதும். இதில் 100 மார்க் எடுத்துட்டு இதில் மார்க் கம்மியாகிடுனா வேஸ்ட் ஆகிடும். அப்போது இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். பார்ட் பி வந்து குவாலிஃபைங் நேச்சர். மொத்தமே நீங்கள் 100க்கு 35 மார்க். அப்போ 35% ஆஃப் மார்க் எல்லா பேருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மினிமம் வந்து 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க, 35% மேலே மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்ட் ஏ வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர். இந்த மார்க்கை எடுக்க மாட்டாங்க. பார்ட் பி மார்க் எடுக்க மாட்டாங்க, பார்ட் ஏ மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க. இது குவாலிஃபைங் நேச்சர். அப்போ 75க்கு நம்ம கரெக்டாக ஒரு 50 வச்சுக்கோங்களேன், 50 கொஸ்டின் போட்டால் போதும். அதோட கம்மியாக தான் வரும், பட் 50 கொஸ்டின் போட்டால் போதும். இப்போ 40% உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 30 கொஸ்டின் தான். இப்போ 10% 7.5, 20% 15, 40% 30 கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் 30 கொஸ்டின் பண்ணால் கூட போதும் தான். 30 கொஸ்டின் கரெக்டாக மைனஸ் மார்க் ஆகக்கூடாது. அப்போ இது வந்து ஒன்லி குவாலிஃபைங் நேச்சர். எத்தனை கொஸ்டின் அடிக்கிறோம் அது முக்கியம் கிடையாது. குவாலிஃபைங் நேச்சர் 35% ஆஃப் மார்க் வாங்கினா போதும். பார்ட் பியில் பார்ட் ஏ வச்சு தான் உங்களுக்கு வேலைக்கு மார்க் எடுப்பாங்க. ரைட். பார்ட் ஏல என்னென்ன வரும் அப்படின்னா மேத்ஸ் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த பார்ட் வரும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்னா மெயினாக ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அந்த மாதிரி வரும். இன்ஜினியரிங்கில் வந்து எல்லாமே ஜென்ரல் எல்லாமே பேசிக் இன்ஜினியரிங் வச்சுக்கலேன். அதான் பேசிக் சயின்ஸ் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு இதான் வந்து மொத்தம் 100 கொஸ்டின் பார்ட் ஏல. அப்போ மேத்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் பேசிக் இன்ஜினியரிங் இதுதான் உங்களுக்கு சிலபஸ் பார்ட் ஏக்கு. பார்ட் பிக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் டெக்னிக்கல் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு என்னென்னமோ ட்ரேட் இருக்கும். அந்த ட்ரேடுலேருந்து வரும். இந்த ட்ரேடு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வேறு வேறு சிலபஸ். நீங்கள் எந்த ட்ரேடு எடுக்கிறீங்களோ அந்த ட்ரேடு சிலபஸ் அதில் எடுத்து இது ஒன்லி குவாலிஃபைங் மார்க் தான். இதுலேருந்து மார்க்லாம் உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. பட் மினிமம் வந்து 35% ஆஃப் குவாலிஃபை வாங்கணும். சில பேர் நினைக்கலாம் ஸோ அப்படின்னா இதில் வந்து நம்ம 100க்கு 100 கொஸ்டின் போட்டுருவோம். இதில் அப்படி அசால்ட்டாக விடக்கூடாது. ஏன்னா இதில் 100க்கு 100 கொஸ்டின் போட்டு 100க்கு 90 கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிட்டீங்க, இதில் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ குவாலிஃபைங்கிறது மார்க் எடுக்க மாட்டாங்க, பட் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 75 கொஸ்டின்ஸுக்கு வந்து 40% உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸே வருது. 40% எவ்வளவு? 30 கொஸ்டின்ஸ். நம்ம 30 to 40 கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிட்டோமா அப்படின்னா ஜாலியாக வந்துடலாம், ஏன்னா குவாலிஃபை ஆகிடலாம். பட் இதில் தான் மெயினாக மார்க்ஸ், இதுதான் மார்க்கெட் வேலைக்கு. அப்போது இதுதான் வந்து சிபிடி 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். பார்த்தோம் இல்லையா, 5 ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தோம். அதில் சிபிடி 1 குவாலிஃபைங் நேச்சர், அது குவாலிஃபை தான், அதில் மார்க் எடுக்க மாட்டாங்க. சிபிடி 2ல பார்ட் ஏ பார்ட் பி இருந்தது. பார்ட் ஏ மட்டும் தான் உங்களுக்கு வேலைக்கு மார்க் எடுப்பாங்க, பார்ட் பி வந்து குவாலிஃபைங் நேச்சர். அது கிளியர்? ஸோ இதை லோக்கல் பைலட்டோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். சிபிடி 1 சிபிடி 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பதில் சொல்லுங்கள், அந்த டவுட் கிளியர் பண்ணுறோம். ஸோ என்னோடய பேர் சிற்றரசு.
ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு 23 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். சோஃபார் ஒரு 15 to 16 இயர்ஸாக வந்து இந்த இதில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாமே ஒரு மேத்ஸ் அப்படின்னா எல்லாமே வித்தவுட் ஃபார்முலா பேசிஸாக நடக்கும். அதனால் இது இங்கே நம்ம எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட்டில் இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட்டில் இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு ஃபார் ஏஎல்பி எக்ஸாம்ஸுக்கு. ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பருமே நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணுங்கள். கிளியர். நன்றி நண்பர்களே. வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் படிக்க ஆரம்பியும். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.